இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் இந்த ஜெயிலுன்ற ஒரு மேட்டரை வச்சு ஓவரால் எபிசோடே முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுல வந்து விக்கல்ஸோட நடிப்பு ஒரு பக்கம், திவ்யாவோட அழுகைகள் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இன்னைக்கான எபிசோடு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனால் அதுல மெயினான விஷயம் தெரியுமா, இவனுங்க கிட்ட கடைசி வரைக்கும் இந்த சீசன் முடிகிற வரைக்கும் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை சூஸ் பண்ண சொன்னா கடைசி வரைக்கும் தப்பாக தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. விஜய் சேதுபதி நிறைய தடவை சொல்லிட்டாரு, அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலா எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கடா, உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னு பார்த்து சூஸ் பண்ணாதீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சொல்லியும் எனக்கு திருந்துற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. ஸோ அதில் தான் முக்கியமான சம்பவமே நடந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே அரோரா பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் டஃப், அதுக்கப்புறம் அரோரா கமுர்தீன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சண்டை ஒன்று போச்சுல, அது உண்மையே நல்லா தான் இருந்தது. கமுர்தீன் அதில் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ கமுர்தீன் இந்த வாரம் பண்ணதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய பிளாஸ்ட் வீக்கெண்டில் இருக்குது அப்படின்றது கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. எனிவேஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, முதல்ல ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட்ல எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது வின்னர் யாரு அப்படின்ற மாதிரி சொல்ல சொன்னாங்களே, அதாவது வின்னர், அதாவது விஜய் சேதுபதிக்கு ரைட் ஹேண்ட் சைடில் யார் இருப்பா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் இருப்பா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஸோ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா பதில் சொல்ல வந்தாங்க. எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா டேரக்டாக அங்கே தான் போனாங்க. இதில் ஒவ்வொருத்தரா பதில் சொன்னதில் அதிக பேர் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கானா வினோத் சொன்னாங்க, அதே மாதிரி விக்கல் சீக்கிரம். ஸோ இந்த மாதிரி ஆட்களை சொன்னாங்க. விக்கல் சீக்கிரம்லாம் பார்வதி சொன்னார், அதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. அவர் என்ன விக்கல் சீக்கிரம் நினைக்கிறாங்க, நம்ம காமெடின்ற ஒரு ஜானரில் போயிட்டு இருக்கோம், இங்கே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா சண்டைன்ற ஒரு ஜானரில் போகிறாங்க, அதனால ரெண்டு ஜானர் வந்து அங்கே வந்து நிற்க போகுது டைட்டிலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் இல்லை, விக்கல் சீக்கிரம் நீங்களும் சண்டைன்ற ஜானரில் தான் போறீங்க, அவங்களும் சண்டைன்ற ஜானரில் தான் போறாங்க. இங்க வந்து பார்வதி பண்றது விக்கல் சீக்கிரம் பண்றதும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. ஐயோ விக்கல் சீக்கிரம் கொஞ்சம் சொல்லி புரிய வைங்கயா, அவர் நம்பிட்டு இருக்காரு, இன்னும் நம்ம காமெடி பண்றதுனால ரீச் ஆகிட்டு இருக்கோம் நம்பிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் அவர் மண்டையில யாரோ அடிச்சு தெளிவுபடுத்திருக்காங்க போல, அதாவது தெளிவாக சொல்லியிருக்காங்க போல, இந்த மாதிரி நீங்க காமெடி பண்றதுனால மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டில் வந்து சர்வே ஆகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி. எனிவேஸ் அவர் வந்து காமெடியன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவரோட இது சொல்லுங்க, அது என்ன சொல்லுவாங்க, அதாங்க இந்த ஸ்டாண்டப் காமெடி இதெல்லாம் ஓரளவுக்கு அவர் பெட்டராக தான் பண்ணுறாரு, இல்லைன்னு சொல்ல. அங்கே வந்து 18+ ஜோக்ஸ் எல்லாமே போட்டு பண்ணலாம், ஆனால் இங்கே அதை பண்ண முடியாது. இங்கே வந்து அவரோட காமெடி சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. அதை விஜய் சேதுபதியை கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் காமெடின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போது வெளியில் பார்க்குற பப்ளிக்கில் என்ன தோணுதுன்னா, இவன் என்ன காமெடி பண்ணிட்டான் காமெடின்னு சொல்லிட்டு சுற்றுறான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மனுஷனுக்கு பேர் தான் கெட்டு போகுது. ஸோ சொல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் பேரை வந்து நிறைய பேர் சொன்னதுனால அங்கே ஆதிரி வந்து நான் ஒரு ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னு நம்ம டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கானா வினோத் ஒரு பக்கம் எப்பவும் போல பொங்கிட்டாரு. ஆக்சுவலா கானா வினோத் கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, ஒரே பிரச்சனை, பெரிய பிரச்சனை, ஒரு மாதிரி அவர் மேல ஒரு கிரிட்டிசிசம் வச்சா ஏத்துக்கவே மாட்டாரு. அவர் மட்டும் இல்ல, இந்த வீட்டில் இருக்க முக்காவாசி பேர் ஏத்துக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரு மாதிரி எகிரிக்கிட்டு வந்துடுறாரு, டக்குன்னு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சுறாரு, பொங்கிடுறாரு. பட்டுன்னு பொங்கிட்டு பார்த்தீங்கன்னா உன்னை பத்தி நான் சொல்லவா, உன்னை பத்தி வண்டவாளத்தில் தண்டவாளத்தில் ஏத்தவா அப்படின்ற மாதிரிலாம் வந்துடுறாரு. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கேட்கணும், கேட்டுட்டு உங்ககிட்ட பதில் இருந்தால் பதில் கொடுக்கணும். அதுக்குள்ள நீ ஒன்று சொல்லிட்ட, அதுக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன், உன்னை பத்தி நான் கிழிக்கிறவா, உன்னை பத்தி கிழிச்சிடவா அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல டோஸ் வாங்கினாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஒரு கூடவே இருந்த அரோரா வந்து பார்த்தீங்கன்னா எகிரி கும்முன்னு கும்மிடுச்சு. இன்னொன்று அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை ஒன்று விட்டாங்க, அதாவது நீ வந்து ஜால்ரா அடிக்காத அப்படின்ற மாதிரி அரோராவை பார்த்து கானா வினோத் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த இடத்துல கானா வினோத் வந்து ஜால்ரான்ற ஒரு வார்த்தையை சொன்னதுனால எல்லாம் சாரி கேளுன்னு விக்கல் சொன்னதுனால அவர் உடனே சாரியும் கேட்டார்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆதிரை இந்த மேட்டரை கொண்டு வந்தாங்களே, அவங்க கொண்டு வரும்போதே ஒரு விஷயம் கிளியராக சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்ததே கானா வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ணணும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்னம்மா வினோத் மேலே அவ்வளோ காண்டு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருந்தது. ஏன்னா வந்ததே அவனு அதுக்கோசம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு ஆதிரைக்கும் கானா வினோத்துக்கும் வரக்கூடிய நாட்களில் பயங்கரமான சண்டை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் இருந்தாலுமே ஆதிரை சொன்ன மேட்ரு உண்மை தான். அவர் ஒரு விஷயத்த சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாரு, ஏற்றுக்கவே மாட்டாரு, உடனே கொந்தளிக்கிறாரு, கத்துறாரு, இதெல்லாம் பண்ணுறாரு. அதே மாதிரி திவாகரை வந்து நோண்டாருனாங்களா, அதுவும் உண்மை தான். வெளியே எல்லாம் அது பேசிட்டு தான் இருந்தோம், ஆனால் வீட்டுக்குள்ள அது அவங்களுக்கு தெரியல. இவர் வந்து எக்கச்சக்கமாக நோண்டி அது அவர்கிட்ட இருந்து கண்டென்ட் எடுத்துட்டு இருந்தாரு. அவர் மேலே கலாயை போட்டு பார்த்தீங்கன்னா ஃபன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாரு. அது வெளியே ஃபன்னாக இருந்ததா கேட்டிங்கன்னா நிறைய விஷயம் ஃபன்னாக இருந்தது. ஆனால் திவாகருக்கு அது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இரிட்டேட்டிங்காக தான் இருந்திருக்கும். அந்த ஆள் சரியான ஆளுன்னு சொல்ல வரல, திவாகர் வந்து இஷ்டத்துக்குன்னு வார்த்தை விடுவார், என்னென்ன பண்ணார் நம்ம எல்லாருமே பார்த்தோம். இருந்தாலும் கானா வினோத் பண்ணது ஆதிரை பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னாங்களே, அது வந்து அதாவது எப்படி சொல்றது, வெளியே மோஸ்ட்லி அப்படி தான் ஒரு ஒப்பீனியன் இருந்தது, அதை தான் அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அவங்க இவ்வளோ வன்மத்தோட உள்ள போயிருக்க வேணாம், அதை ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கானா வினோத் மேலே வச்ச பாயிண்ட்டை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜால்ரான்ற வார்த்தைக்கு வந்து எல்லாம் சாரி கேட்க சொன்னாங்க. இதுக்கப்புறம் தான் வியானா முக்கியமாக ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு உள்ள வராங்க.
ஜால்ரான்ற வார்த்தை வந்து கானா வினோத் விட்டார், இந்த மாதிரி நிறைய வார்த்தை விடுறாரு. ஸோ கானா வினோத் பேசுறதை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அதே மாதிரி விக்கல் சீக்கிரம் பேசுறதை எதுக்கு பெருசு பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வியானா ஆரம்பிச்சதெல்லாம் சூப்பர், ஏன்னா இங்கே அது உண்மை தான். ஆக்சுவலாக விக்கல் சீக்கிரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூவாக மாறாது. இங்கே விக்கல்ஸ் வந்து நான் உடனே சாரி கேட்டுறேன்றாரு, நான் தப்பு பண்ணிடுறேன் உடனே திருத்திக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மை தான், ஒரு உடனே போய் சாரி கேட்டுறாரு, அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மேட்ரு வந்து அது இல்லை. ஆனால் இங்கே கேட்ட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். விக்ரம் சொன்ன பதில் இருந்து பார்த்தீங்கன்னா வியானா அந்த பாயிண்ட்லேருந்து வெளியே போயிடுச்சு. ஆக்சுவலாக கேட்ட கேள்வி வியானா ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்னது, நீங்கள் ஒரு இஷ்யூ விக்கல்ஸ் வந்து ஒரு இஷ்யூ பேசினா எதுக்கு பெருசு பண்ண மாட்டீங்க? குறிப்பாக அரோரா, சுபிக்ஷா அந்த மாதிரி நிறைய சொம்புகள் இருக்குல்ல, கனி, இவங்க மற்றவங்களாம் பேசின ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பெருசாகுது. விக்கல் சொன்ன குரல் கொடுக்குறாரு, எல்லாமே குரல் கொடுக்குறானுங்க. ஜால்ரான்ற ஒரு வார்த்தைக்கு மொத்த பேர் பொங்கிட்டானுங்க, எல்லாம் சாரி கேட்க வைக்கிறானுங்க. அதே மாதிரி விக்கல்ஸ் வந்து நேற்று சாவு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாப்புல அது ஏன் பெருசு பண்ணலன்ற கேள்வி கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி. ஆனால் அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டை கொஞ்சம் வேற மாதிரி போய் நேற்று நடந்த டாபிக் வந்து வியானா எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து அந்த சண்டைலாம் முடிஞ்சு வியானாலாம் போயிடுவாங்க, அரோரா தான் போய் ஏற்றி விடும். அரோரா வந்து சரியான ஆளுங்க உண்மையிலேயே. விக்கல்ஸ் நீங்கள் சும்மா இருக்காது விக்கல்ஸ், அது எப்படி உங்கள் மேலே ஒரு பழியை சொல்லிட்டு போகலாம், நீங்கள் வந்து எதையுமே திருத்திக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு போகலாம், நீங்கள் அதெல்லாம் கூப்பிட்டு கேளுங்க, எதை திருத்திக்கலன்னு கூப்பிட்டு கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து போறாரு விக்கல்ஸ். அப்புறம் வியானா வந்து அந்த பாயிண்டை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேற்று வந்து சாவுங்கன்னு சொல்லிட்டு போறீங்களே, ஆமாம் தப்பு தாங்க, அது ஒரு கோவத்தில் வரதாங்க செய்யும், அது எல்லாரும் மனுஷன் ஒரு கோவத்தில் வரதாங்க செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கரெக்டு தான் விக்ரம், கோவத்தில் எல்லாருக்கும் வார்த்தை வரதான் செய்யும், உங்களை மாதிரி தான் மற்றவங்களுக்கும் கோவத்தில் வார்த்தை வர செய்யும். கானா வினோத்துக்கு வந்தது எது, அந்த இது எப்படின்னு சொல்ல ஜால்ரான்னு சொன்னது கோவத்தில் வந்த வார்த்தை தான். ஸோ அதுக்கு சாரி கேட்க வச்சிங்களா, அதே மாதிரி தான் நீங்களும் சாரி கேட்குறீங்க. ஸோ சாரி கேட்குறீங்க, ஆனால் அது ஏன் பெருசாக மாட்டுதுன்ற மேட்ரு தான் வருது. ஆக்சுவலாக கானா வினோத் பேசுறது பெருசாகுது, நீங்கள் பேசுறது ஏன் பெருசாகல. வியானா இந்த டாப்பிக்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேற எங்கேயோ போயிடுச்சு. வேற எங்கேயோ போயிட்டு நேற்று நடந்த டாபிக் எடுத்து அந்த பக்கெட் மேட்டர் எடுக்கும். விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட் மேட்டர் நேற்று வந்து அது ஏன் பக்கெட் தான் தெரிஞ்சு எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்ற கேள்வி வந்து வியானா கேட்குறாங்க. அது இங்கேயும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆமாம் நான் தப்பாக தான் கேட்டேன், அந்த கேள்வி மேலே தப்பு தான். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா அந்த சைட்லேருந்து ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று வருது, அதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தான் சொல்லிச்சு. இந்த மாதிரி அப்போ அவர் கை விட்டு பார்த்தாருன்னு சொன்னியா அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா தான் அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் சுபிக்ஷா தான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த பொண்ணு தான் அந்த வார்த்தையை கேட்ட மாதிரி இருந்தது. ஸோ அவர் கையை வச்சு நோண்டி பார்த்தாரா அப்படின்ற மாதிரி அந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தான் கேட்பாங்க. கேட்டதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்க விக்கல் சீக்கிரம் நீ ஏன் அதை பற்றி கேள்வி கேட்கல, இது எங்கள் பிரச்சனை, நாங்கள் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் யார் உள்ள வரீங்க அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். விக்கல் ஸ்டாப் பண்ணல, ஏன் ஸ்டாப் பண்ணல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. கேள்வி தானே. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் என்ன சொல்றாரு, என் மேலே அப்போ என்ன தங்கச்சி மாதிரி பழகிறேன், என்ன வார்த்தை பேசுகிறேன், அப்போ என்னன்னு சொல்கிற வர அப்படின்ற மாதிரி. விக்கல்ஸ் இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அங்கே போல, அங்கே வர பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. என் விக்கல்ஸ் எப்படி அவர் அழுதது எப்படி இருந்ததுன்னா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்மையிலே வச்ச மாதிரியும், அதாவது நீ வந்து கையை விட்டு பார்த்துட்டேன் எதுக்கு நோண்டி பார்த்த அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாதான் இந்த அளவுக்கு அழுவணும், இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அப்படியே டைமென்ஷனே டோட்டலாக மாறிடுச்சு. என்ன நடிப்புடா சாமி, நடிப்பு அரக்கண்டா நீ ஆனால் உண்மையிலேயே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நிறைய பேருக்கு தோணும் ப்ரோ என்ன ப்ரோ அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவர் இந்த மாதிரி அழுவுறது உண்மையிலே ஃபீல் பண்ணி அழுவுறார் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா சத்தியமாக அவர் மேலே அங்கே குற்றச்சாட்டே வரல. என் துணியை தெரிஞ்சு தான் எடுத்துகிட்டு வந்தீங்களா அந்த பொண்ணை கேள்வி கேட்டுச்சு, அந்த கேள்வி தப்புன்னு ஒத்துக்குச்சு. ஓகேங்களா, இப்போ மேட்ரு கேட்டது என்னன்னா ஆப்போசிட்லேருந்து ஒரு கமெண்ட்ஸ் வருது, அந்த பொண்ணு லூசுத்தனமாக தான் கேட்குது. ஆப்போசிட்லேருந்து ஒரு கமெண்ட்ஸ் வருது, அந்த கமெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஏன் பதில் சொல்லல, அட்லீஸ்ட் அவங்கள ஸ்டாப் பண்ணி சொல்லியிருக்கணும்ல. இங்கே மற்றவங்களாம் பேசும்போது நாங்கள் பேசிக்கிறோம்னு சொல்லியிருக்கணும்ல. இந்த கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப தப்புன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. இவ்வளோ தெளிவாக பேசுகிற விக்ரம் ஏன் அதை ஸ்டாப் பண்ணலன்ற கேள்வி கேட்குது. தெளிவான கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் விக்கல்ஸ் வந்து ஆமாம்மா என்ன அது கேட்கக்கூடாது, கேட்டவங்களாம் நீ கேள்வி கேட்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரிப்ளை கொடுத்தாரு. கரெக்டான ரிப்ளை. இதுக்கு இவ்வளவுதான் ரிப்ளை. இதுக்கப்புறம் விக்கல்ஸ் ஒரு டிராமா பண்ணார்ல, அது ஏன் அப்படின்னே புரியல. செம்ம டிராமாங்க. ஒன்று மொத்த வீடு ஒன்று கூடிச்சு. அரோரா வந்து ஐயோ நாங்கள் நிற்கிறவங்க கூட, சுபிக்ஷா வந்து நாங்கள் நிற்கிறவங்க கூட, டே என்னடா பண்ணுறீங்க. எனக்கு உண்மையிலே வியானா வந்து ஆக்சுவலாக கேட்ட ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என் துணி தான் தெரிஞ்சு எடுத்துன்னு வந்து கேட்டிங்களான்னு நேற்று கேட்ட கேள்வி தப்புன்றதை நேற்று ரிவ்யூலே சொல்லியிருந்தேன், அது மேட்டர் இல்லை. ஆனால் இங்கே வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் டக்குன்னு வேற மாதிரி மாறி விக்ரம் மேலே ஏதோ வியானா பழி போட்ட மாதிரியும் அந்த பழியை ஏற்றுக்க முடியாமல் நான் அப்படி பட்டவன் இல்லை, நான் தங்கச்சி மாதிரி பார்த்தேன் ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மாத்திட்டாருங்க. விக்கல்ஸ் ஆடுற கேம் இருக்குல்ல ரொம்ப சென்சிட்டிவா ஆடுறாரு. அதாவது சென்சிட்டிவ் மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா கையில் எடுத்துக்கிறாரு. உடனே அவர் அழுகுறாரு. அவர் அழுதா மொத்த வீடும் ஓடி போய் நிற்கிது. என்னடா இங்கே நடக்குது, மற்றவனுக்கு தான் அழுகுறானுங்க, மற்றவங்க மேலே தான் குற்றச்சாட்டு வருது, மற்றவங்களுக்கு யாரும் போகிறது இல்லையே. இதுதான் விக்ரமோட கேம் பிளே. திவ்யா கிட்ட எதுக்கு விக்ரம் சமாதானம் வராரு அப்படின்ற மாதிரி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்கன்னா டக்குன்னு வந்து அவங்களை சமாதானப்படுத்தி அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு வேவ்ல இருந்து கிரியேட் பண்ணுவார் விக்ரம். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த ரேப்போ கிரியேட் பண்ணியே வச்சுப்பாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் விக்ரமுக்கு ஒன்றுனா மொத்த வீடு ஒன்றா வந்து நிற்குது, யாருக்கும் அந்த மாதிரிலாம் நிற்காது.
ஆனால் விக்ரமுக்கு ஒன்றுனா மட்டும் மொத்த பேர் வந்து நிற்கிறானுங்க. டே விக்ரம் வேற லெவல் கேம் பிளேயரா நீனு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தது. எனிவேஸ் இந்த மேட்டர் முடியுதா? நெக்ஸ்ட் தான் முக்கியமான டாபிக், அதாவது ஒஸ்ட் பர்ஃபார்மர். பிக் பாஸ் வந்து அந்த ஜெயில் தண்டனை எப்பா ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் 6 பேரை சூஸ் பண்ணுங்க, மிச்சம் இருக்க 10 பேரும் ஒஸ்ட் பர்ஃபார்மரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அந்த 6 பேரில் இந்த அரோரான்னு ஒரு பீஸ் இருந்தது, இந்த சபரின்னு ஒரு பீஸ் இருந்தது. நீங்க 2 பேரும் என்னடா பண்ணீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க 2 பேரும் பெஸ்ட் பர்ஃபார்மரா சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சபரி வந்து பாத்தீங்கன்னா அவனுக்குன்னு ஒரு குகை கட்டிக்கிட்டு இந்த சொல்லுவாங்களா சமஞ்ச பொண்ணு கூட்டணும் போய் ஒரு மூலையில உட்காரப்பாங்களே அந்த மாதிரி தான் போய் உட்காந்துட்டு இருந்தான். அவன் பெஸ்ட் பர்ஃபார்மர்ல வந்து நிற்கிறான். உனக்கே கூச்சமா இல்லையாடா? ஒரு டாஸ்க்ல வந்து நகையை கொள்ளடிக்க சொன்னா எல்லாரும் கண்ணு முன்னாடி போய் கொள்ளடிச்சு அப்பட்டமா மாட்டி போய் ஜெயில் தண்டனைக்கு போயிட்டு வந்திருக்க, நீ பெஸ்ட் பர்ஃபார்மரா? ஏய் கொஞ்சமாவது யோசிங்களா, ஏன்டா அப்படி பண்றீங்க? இன்னொன்று அரோரா வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர். அப்போ அந்த சுபிக்ஷான்னு ஒரு பொண்ணு இருந்தது, அந்த பொண்ணு டிசர்விங் பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு அவ்வளோ எஃபர்ட்டை போட்டுது, அவ்வளோ சண்டை வந்தது, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுச்சு. நகையை திருநதுல அந்த பொண்ணுக்கு ஒரு பங்கு இருக்கு, நகையை பாதுகாத்ததுல அந்த பொண்ணுக்கு ஒரு பங்கு இருக்கு. ஸோ இவ்வளோ வேலையை பண்ணி அந்த பொண்ணை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மரில் போட்டு அரோரா பெஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னே புரியல. ரொம்ப ரொம்ப கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் பண்ணுறாங்க. கடைசியாக திவ்யா சொன்னாங்களே, இந்த வீட்டில் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேவரட்டுக்கு தான் ஒன்று பண்ணுறீங்க, நியாயன்றதே ஒரு கேம் வந்து கேமாக ஆட மாட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்டால் அது உண்மை தான். எவனுமே அங்கே பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அரோராவும் சபரி வந்ததை என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. மற்றவங்க கூட ஓகே, அதாவது இது விக்கல் சீக்கிரம் சொல்கிறீங்க, கனி சொல்கிறீங்க, எல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுலேயே கொஞ்சம் மாட்டு கருத்துக்கள் இருக்குது, ஓகேங்களா? அதிலே ரேஷியோ பார்க்கணும். இருந்தாலும் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, அந்த கேரக்டராக வாழ்ந்ததை வச்சு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாம். இந்த வீட்டில் கேரக்டராக எவனுமே வாழலை அப்படின்ற மாதிரி பிக் பாஸே காரி துப்பிட்டாரு. எவன் கேரக்டர்ல இருந்தீங்க? அவரே ஒரு நாளும் கூப்பிட்டு வச்சு கேரக்டர்ல இருங்கன்னு காரி துப்பிட்டாரு. அப்படி இருக்கும்போது கேரக்டர்ல இவங்க நல்லா இருந்தாங்க, அதனால இவங்களுக்கு கொடுத்தோம். யாருமே கேரக்டர்ல இல்லடா. அது கேரக்டர்ல இருந்து கழட்டிட்ட மாதிரி அப்படியே பேசுறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேசுறானுங்கன்றீங்க. எனிவேஸ் மிச்சம் 10 பேர் ஜெயிலுக்கு அமிச்சாரு. அதுலயும் ஒரு ட்விஸ்ட் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு பசர் அடிக்கும் போதும் ஒருத்தரை உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி செம ட்விஸ்ட். அது ஆக்சுவலா ஒவ்வொரு பசர் அடிக்கும் போது வெளியே அனுப்புறது நல்ல மேட்டர் தான். ஆனா அதுல ஒவ்வொருத்தரா வெளியே அனுப்பும் போது கடைசியாக ஃபில்டர் ஆனாங்க பாருங்க. அந்த இடத்துல வியானா, அது முன்னாடி முக்கியமான விஷயம் எஃப்ஜே, அதாவது இந்த வியானாவும் ரம்யாவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எபிசோடில். அதுக்கு முன்னாடியே என்னன்னா எஃப்ஜே வெளியே போயிருப்பான். எஃப்ஜே என்ன ப்ரோ பண்ணிட்டான், அவன் எப்படி முன்னாடியே வெளியே போனான், அவன் நல்லா பண்ணிட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை வந்து எஃப்ஜேக்கு போட்டார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சரிப்படல, ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் சரியாக பண்ணல. அது கானா வினோத்து கொஞ்சமாக யோசிச்சு தான் பண்ணுறான்னு தெரியல. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரம்யாக்கும் வியானாக்கும் கானா வினோத்து ஓட்டு போட்டுருவார், 2 ஓட்டு போடும் அப்படின்னும் போது 2 பேருக்கு வந்து ஓட்டு போட்டுருவார். அதுக்கப்புறம் நான் அப்படிலாம் யோசிச்சு போடல, அவங்களுக்கு போடணும்னு தோணுச்சு போட்டேன் அப்படின்ற மாதிரி. அதாவது இதெல்லாம் எனக்கு சப்பக்கட்டு மாதிரி தோணுதுங்க. ஆக்சுவலாக கானா வினோத்துக்கு வந்து திவ்யாவுக்கு போடக்கூடாது, அங்கே ஆதிரைக்கு போடக்கூடாது, அதனால் வந்து வியானாக்கு போடுறேன் ரம்யாவுக்கு போடுறேன் அப்படின்ற மாதிரி. அப்படி இங்கே போடக்கூடாது. யார் டிசர்விங்கோ, இங்கே இருக்க தகுதி யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணுன்றது பிக் பாஸ் சொல்கிறாரு. இதை தான் சொல்கிறேனே, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி வினோத் நடிக்கிறார்ல. ஐயோயோ எப்பா வினோத்தை கொஞ்சமாவது உண்மையிலே நடிக்கிறீங்களா, இல்லை உண்மையிலே உங்களுக்கு புரியலையா என்னன்னு தெரியல, ஏன் இப்படி பண்ணுறீங்க? அந்த இடத்துல க்ளீனாக சொல்கிறாரு, யார் டிசர்விங் இல்லையோ ஜெயிலில் இருக்குது அவங்களுக்கு அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த இடத்துல வியானாவும் ரம்யாவும் போடுறாங்க. 2 பேரும் பயங்கரமாக டாஸ்க் ஆட்டாங்களே. ஏம்மா என்னம்மா, அதாவது குக்கிங் டீம்லேயும் அவங்க இல்லை, அதாவது பயங்கரமாக உடல் உழைப்பையும் போடல, டாஸ்க்லையும் உழைச்சி ஒன்றும் கழட்டல, பர்ஃபார்மன்ஸ்லையும் ஒன்றும், அதாவது நல்ல வாயில் வந்துட்டு போகுது, ஒன்றும் பண்ணல. இவங்க 2 பேரும் வெளியே அனுப்பிட்டாப்புல. எனக்கு கானா வினோத் மேலே தான் காண்டாகுது. ஒரு பக்கம் எஃப்ஜே ஓட்டு போறாரு, ஒரு பக்கம் வியானாக்கும் ரம்யாக்கும் ஓட்டு போறாரு. பக்கவா தெரியுது. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் டீமுக்கு ஓட்டு போடணும்னு ஓட்டு போட்டு விட்டாரு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கானா வினோத், அந்த இடத்துல திவ்யா ஆதிரை 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இவங்க 3 பேரை விட என்ன பொறுத்த வரைக்கும் வியானா ரம்யா எஃப்ஜே இவங்களாம் டிசர்விங் அங்கே இருக்கிறது. எனிவேஸ் இவங்க 3 பேர் இருக்காங்க. அந்த இடத்துல இது திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா கிளின்னு கிளிக்கிறாங்க. நான் இங்கே இருக்கிறது டிசர்விங் இல்லை, நான் வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எபிசோட் முடிகிற வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அழுகைகள், கதறல்கள். ஆக்சுவலாக லிட்டரலாக கதறிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், நான் உழைச்சேனே, நான் கிச்சன் டீமில் இருந்திருக்கேன், அது மாதிரி டாஸ்க்கில் 2 டாஸ்க் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கண் முழிச்சு பார்த்துட்டு இருந்திருக்கேன். இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன், என்ன எப்படா இங்கே கடைசியில் விட்டு வைப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் கூப்பிட்டு வச்சு சொல்லணும், எப்படா அவங்கள வந்து உள்ளே வச்சிங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக அதுக்கு ஒரு பேசு பொருளாகும். அதனால தான் இன்றைக்கி எபிசோடில் அதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக செக்மெண்ட் ஒதுக்கியிருக்காங்க. திவ்யா ஒவ்வொரு இடத்துல பேசுனதையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் எடுத்து அதை எபிசோடில் வச்சது காரணமே சாட்டர்டே சண்டேல இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அந்த 3 பேர் இல்லாமல் நான் ஒரு 3 பேர் சொன்னால இவங்க டிசர்விங் அங்கே ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுன்னு, அது இல்லாமல் நீங்கள் யாரெல்லாம் அந்த 3 பேர், அதாவது அந்த 3 பேர் இல்லை 4 பேர் ஜெயிலுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னா யாருன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அந்த அரோராக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒரு சண்டை வந்ததில்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட்டு கொடுத்துருவாங்க. அதாவது அரோரா வந்து க்ளீனாக அட்வைஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க,
இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க, உடனே எகிரிக்கிட்டு வராதிங்க. அரோரா அந்த இடத்துல காமிச்ச ஆட்டிடியூடு கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது. அங்கன்னு இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாகவே அரோரா வந்து ரொம்ப ஆட்டிடியூட் ஒரு மாதிரி பாயிண்டாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ரொம்ப ஓவர் டூ பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு ஒரு பக்கம். எனிவேஸ் அந்த பொண்ணு கொடுத்த அட்வைஸ் கானா வினோத்துக்கு கரெக்டு தான். கானா வினோத்துக்கிட்ட இருக்க ஒரே குறை அந்த குறை தான். அந்த குறையை அவர் அட்ரஸ் பண்ணிட்டாருன்னா பக்காவாக இருக்க ஒரு கேம் பிளே. எனிவேஸ் அந்த அட்வைஸை கொடுக்குது. அந்த இடத்துல ஆதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் உங்க கூட இருக்கிறாங்க, யாரும் உங்க கூட இல்லை, கரெக்டாக ஆதிரின்னு பாருங்க விஜய் பார்வதி அதை அப்படியே மாற்றி பார்த்தியா அரோராக்கு எகென்ஸ்டாக திரும்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆதிரி ஐயோ ஆதிரின்னு விஜய் பார்வதி யாருமா நீனு இவ்வளோ மோசமாக வந்து பார்த்தீங்கன்னா டுஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அரோராவை கூப்பிட்டு விட்டாங்க. திவ்யா கூப்பிட்டு விட்டோன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு முட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கிளின்னு மாற்றி கிழிச்சிட்டாங்க. அரோரா வச்சு நல்லா கிழிச்சிச்சு பார்வதி அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனால் அந்த இடத்துல அரோராவோட அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அது வந்து கொஞ்சம் ஓவர் டூ போகிற மாதிரி இருக்குது. எனக்கு அப்படி தோணுதா இல்லை உண்மையிலே அப்படி தான் அரோரா பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுறதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கமருதீனுக்கும் அரோராவுக்கும் ஒரு சண்டை வந்ததுல, இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் கமருதீன் வச்சு கிளின்னு கிளிக்கிறாரு. ஆனால் கமருதீனுக்கோட பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, என்ன போ எக்ரின்னு போறாருல, அது விஜய் சேதுபதி தான் கேட்டு சொல்லணும். என்ன கமருதீனா என்ன பண்ண போறேன்னு அவரும் அதே பாடி லாங்குவேஜில் கேட்கணும். இல்லைனா கமருதீன் திருந்தின மாதிரி தெரியல. ஒரு பொண்ணுங்கிட்ட எப்படி பேசணும் பேசிக்காக அந்த ஒரு இதுவே உனக்கு ஒன்றும் தெரியலடா, யாரா நீனு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே இறங்கி அடிக்கிற மாதிரி போகிறப்பல என்னதான் ஃப்ரெண்டாக இருக்கட்டுமே அதுக்கு நீ இப்படியா, அந்த இடத்துல நான் ஏன்னு கூப்பிட்றது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஆதிரி ஒரு மேட்டரை போட, அது வந்து கமருதீன் வந்து நான் என் ஃப்ரெண்டு அப்படி தான் கூடுவேன், இந்த ஷோவில் கூப்பிட்றது நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல அரோரா வந்து அதுக்கு சப்போர்ட்டுக்கு வர உடனே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் பயங்கரமாக முட்டிக்குது. ஸோ துஷார் மேட்டர்லாம் எடுத்துட்டு துஷார் வெளியே போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அதெல்லாம் செம துஷார் வெளியே போனது நீயும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொன்னால் அரோராவால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வச்சாரு, துஷார் வெளியே போனதுக்கு நீ ஒரு காரணம், நீயும் ஒன் ஆஃப் தி காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீ மட்டும் தான் காரணம், கோவத்தில் வந்து நீ மட்டும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. இன்னொன்று ஃப்ரெண்டாக நீ தாண்டி வந்து திருப்பி பழகணும்னு சொன்னேன், நான் ஒன்றும் உங்ககிட்ட வரல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போட்டிருப்பாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அரோரா அப்போ நீ தானே ஃப்ரெண்டாக ஆகணும்னு போய் துடிச்சிருக்க, அது அவன் வந்த மாதிரி அப்படியே கேட்குற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அரோரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கூட இருந்துகிட்டே இருக்கணுங்க. அதுதான் அரோரா கிட்ட இருக்க ஒரு பயங்கரமான நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஏதாவது ஒரு பையன் வந்து கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏன் தனியாக இருக்க முடியாது, ஏன் பொண்ணு கூட உங்களால் இருக்க முடியாதா? கமருதீனுக்கு எப்படி ஒரு பொண்ணு இருந்துகிட்டே இருக்கணுமோ அரோராவுக்கு ஒரு பையன் இருந்துகிட்டே இருக்கணும் கூட. அதாவது ஒன்று துஷார் இல்லைன்னா கமருதீன் இல்லைன்னா கானா வினோத், யார் தாமா நீனு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி இது ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மெயினாக இந்த ஜெயிலுக்கு அமைச்ச ஒரு டாஸ்க் இருந்ததுல அதில் வந்து கடைசி வரைக்கும் திவ்யா அழுவுறதெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி பாவமாக தான் இருந்தது. என்னடா இப்படி வந்து சிக்கின்னு தவிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அது எப்படி ரொம்ப ஓவராக அழுவ வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் அவங்களோட பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கத்தி கூப்பாடு போட்டாங்க, அவ்வளோதான்டா நீங்களாம் ஒன்றுமே இல்லைடா, நீங்களாம் இப்படி தான்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றுறாங்க. எவனாலே ஆப்போசிட்டில் பேச முடியல, ஏதாவது வாயத்தோர் தான் பிடிச்சி கடிச்சு வச்சிருவா அப்படின்ற மாதிரி மொத்த பேர் பயத்தில் தான் இருந்தாங்க. பார்க்கலாம் இதுக்கு விஜய் சேதுபதி என்ன தீர்ப்பு சொல்கிறாரு, என்ன பேச போகிறாரு அப்படின்றத நாளைக்கான எபிசோடில் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கான எபிசோட் ரொம்பவே ஃபயராக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்லாம் காலையில் 8 மணி வீடியோலேருந்து வந்துடும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அதுக்கு அடுத்து போடுற வீடியோவும் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். பை பை.